Hello guys, this is me Danu and welcome back to my channel. இந்த வீடியோவில் என்னோட ஸ்கூல் லுக் வெர்சஸ் என்னோட காலேஜ் லுக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஸ்கூல் முடிச்சு ஒரு 3.5 years மேலே ஆகுது. இந்த கபோர்டெல்லாம் திறக்கும் போது கீழே வந்து என்னோட காலேஜ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், மேலே வந்து என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்க்கும்போதுலாம் எனக்கு தோணும், இப்போ இந்த ட்ரெஸ் போட்டால் என்ன ஆகும், நம்ம இல்லையாச்சும் போகுமா அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ அது இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்ககிட்ட என்னோட நான் காலேஜுக்கு எப்படி ரெடி பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் ஸ்கூல்ல நான் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் எப்பவுமே சொல்றதுதான், நிறைய பேர் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைப் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போனோம்னா ஸ்கூல் லுக்கு போயிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கூல் நான் மாத்திருப்பேன். எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. கடைசியா படிச்ச அந்த 11th and 12th ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். பட் ஐடி கார்ட்ஸ்லாம் நான் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன், ஏன்னா அது ஒரு நல்ல மெமோரிஸ்ல, அதனால அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். 11th and 12th வந்து ஒரு டாப் இருக்கும், கோட் இருக்கும், பேண்ட் இருக்கும். நான் கொரோனா பேட்ச்னால வந்து இந்த ஒயிட் யூனிஃபார்ம், இந்த பிடி பீரியட் அன்னைக்கா ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கா அந்த ஒயிட் யூனிஃபார்ம்லாம் கொடுக்கல. நான் போனதே ஒரு 8-9 மாசம் தான் இருக்கும். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கும். அது இப்போ பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதாவது இது என்னோட கோட்டு. ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து பாருங்களேன். ஃபேர்வெல் அன்னைக்கு எழுதுனது இந்த கோட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் மெமோரிஸா எழுதுவாங்க, நிறைய இருக்கு இந்த மாதிரி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய மெமோரிஸ் இருக்கும்ல. இது ஒரு நல்ல மெமோரிஸ். இட் இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த கோட்டெல்லாம். ஸோ இப்போ டைப் பண்ணலாம். இதான்ப்பா என்னோட ஸ்கூல் இருக்கு. கொஞ்சம் உள்ள போயிருச்சு விஷயம் அது இல்ல, ஃபிட்டா இருக்கு. வெயிட் போட்டது போல 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 3.5 years மேலே ஆயிடுச்சு. அப்படியேவா இருக்கும், அப்படியே கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. அது நல்லா இருக்கு, பட் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி கழிச்சு யூனிஃபார்ம்லாம் போடுறேன். அவ்வளவுதான். ஸ்கூல் ரூல்ஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. ஐலைனர் போடக்கூடாது, காஜல் போடக்கூடாது. நான் காலையில எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஓடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கும். 11th 12th இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடக்கும், அதனால சீக்கிரம் கிளம்பணும். ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக், தோடு பெருசா போட்டுறக்கூடாது. கோல்டு வந்து சின்னதா வந்து போட்டுக்கலாம், ஆனா பெருசாலாம் போட்டுறவே கூடாது. அப்புறம் டைட்டா கூட யூனிஃபார்ம் போட்டுறக்கூடாது. ஹேர் ஸ்டைல் வந்து நேர்ச்சி தான் எடுக்கணும். சைட்லாம் எடுக்கிறது, இந்த பஃப் வைக்கிறது, சுருட்டி விடுறது அதெல்லாம் பிடிச்சிருவாங்க. நெயில் பாலிஷ் போட்டுறவே கூடாது, போட்ட பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நெயில் கட் பண்ணி தான் இருக்கணும், கொலுசு போடக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம கையில அந்த பேண்ட் போடுறது அதெல்லாம் பண்ணிக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச் போடக்கூடாது, அது காலேஜ்ல யூஸ்வலா போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கூல் லுக் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் காலேஜ் லுக் போயிடலாமா? ஸ்கூல் லுக் முடிச்சாச்சு. இப்ப காலேஜ் லுக்கு அவுட்ஃபிட் போட்டுக்கிட்டேன். ஃபேஸுக்கு தான் ரெடி பண்ணணும். ஸ்கூல்ல வந்து இந்த மேக்கப் எல்லாம் போடக்கூடாது, திட்டுவாங்க. காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது. ஆர்னமெண்ட்ஸ் கூட பெருசாலாம் போடக்கூடாது. ஸோ நான் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் நான். இப்போ காலேஜ் வந்தோடனே வந்து வின்டர் சீசன்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பவுடர் போட்டு ஐ லுக் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சம்மர் சீசன்ல வந்து சன்ஸ்கிரீம் எல்லாம் ஒன்றும் போட மாட்டேன், சீரம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இஃப் ஐ ஃபீல் டேண்ட் அப்போனா வந்து ஹோம் ரெமெடி, வீட்டுக்கு வந்தோடனே தான் ஹோம் ரெமெடிஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணிப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் ஒன்றும் பெருசாலாம் ரெடி பண்ணிக்க மாட்டேன். பவுடர் போடுவேன், ஐலைனர் போடுவேன், ஆர்னமெண்ட்ஸ் போட்டுப்பேன், லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்லை, இது அப்படியே கிளம்பிடுவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சொன்ன மாதிரி தான் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம், வின்டர் சீசன்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுவேன். பட் வந்து இப்போ சம்மர் சீசன்னால நான் அந்த சீரம் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணிக்க பெருசாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பவுடர், பான்ஸ் பவுடர் சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்றேன். பிங்க் கலர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து என்னோட ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் அது அப்படியே சூட் ஆகும் என் ஃபேஸுக்கு. ஸோ வந்து நான் இது யூஸ் பண்றேன். கொஞ்சோண்டு எடுத்துட்டு கண்ணு கீழே, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்ல, அப்புறம் வந்து நெக்ஸ்ட்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். அப்புறம் இயர்ஸ்ல அப்புறம் அது டிஃப்ரெண்டா தெரியும். அவ்வளவுதான். நல்லா கொஞ்சம் தான் போடுவேன், நிறையலாம் போட மாட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து ஃபேஸுக்கு முடிஞ்சு இப்போ கண்ணுக்கு வந்து ஒரு டிண்டர் லிப்ஸ்டிக் எடுத்துப்பேன்.
லிப்ஸ்டிக் எடுத்து அது மேல அந்த கண்ணுக்கு மேல லைட்டா ஐ ஷேடோ மாதிரி போட்டுப்பேன். லிப்ஸ்டிக் ஐ ஷேடோ எல்லாம் யூஸ் பண்ணுவேன் நானு. ஆனா இது நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், ஐ ஷேடோக்குன்னே இது வச்சிருக்கேன் நானு. ஸோ இது வந்து நான் மேல இப்படி போட்டுப்பேன். இது போட்டுக்கிட்டாதான் எனக்கு வந்து ஐலைனர் போடும்போது அப்படியே ஸ்மூத்தா என்னால அப்படி வரைய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் போடுறோம். நான் அந்த டார்ஸ்லர் ஐலைனர் இது யூஸ் பண்ணிப்பேன். காஜல் நான் போட மாட்டேன், எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஸோ அதனால நான் காஜல் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ஐலைனர் போடும் போதெல்லாம் வாய் அங்கிட்டு போறது இங்கிட்டு போகிற மாதிரி கோணிக்கிட்டு போகும். அதனால நான் வந்து போட்டுட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். மேக்ஸிமம் நான் ரவுண்ட் ஐலைனர் இல்லைன்னா வந்து விங் ஐலைனர் அந்த மாதிரி தான் நான் போடுவேன். உங்ககிட்ட போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். எப்பவுமே நான் தான் போடுவேன். இப்போ ஐலைனர் மத்தவங்க எனக்கு போட்டா கூட எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். ஸோ ஐலைனர் சின்ன வயசுல இருந்து நான் தான் போட்டேன். யாரு போட்டாலும் எனக்கு உடனே அப்படியே ஒரு மாதிரி தள்ளி போயிடுவேன். நான் வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். ஸோ உங்களுக்கு போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஐலைனர் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்க பாரு. நான் வந்து காஜல் போட்டுக்க மாட்டேன், ஃபேக் லேஷஸ் போட்டுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா கூட போட்டுக்க. ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் போட்டுப்பேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். இந்த நியூ ஷேட் தான், ஆல்ரெடி நான் போன வீடியோல உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். நியூ ஷேட் இதுதான் யூஸ் பண்ணுவேன். சும்மா அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் போட்டுக்க மாட்டேன். எங்க காலேஜ்ல வந்து ஃப்ரீயா போட்டுக்க கூடாது, லிப்ஸ்டிக் அதிகமா போட்டுக்க கூடாது, ஆர்னமெண்ட்ஸ் பெருசா போட்டுக்க கூடாது. கிட்டத்தட்ட நான் ஸ்கூல்ல தாங்க படிக்கிறேன். நானு பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன தோடு தான் போட்டிருக்கேன். பெருசா போட்டா நம்மள பிடிச்சிரும், எதுக்கு வீண் வம்பு, அதனால சின்ன தோடு போட்டுப்பேன். இதுதான் என்னோட ஃபேஸ் லுக். ஐலைனர், அப்புறம் வந்து ஐ ஷேடோ, அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஃபேஸ் லுக். பவுடர் போட்டு அவ்வளவுதான் கிளம்பிடுவேன். ஹேர் ஸ்டைல் எப்படி வேணா பண்ணிக்கலாம் எங்க காலேஜ்ல. அப்புறம் வந்து ஒரு சின்னதா ஒரு ரோல் ஆன் பேக்கெட்ல வச்சுப்பேன். இது எப்பவுமே என்கிட்டே இருக்கும். போட்டுட்டு அவ்வளவுதான் கிளம்பிடுவேன். ஸோ இதுதான் என்னோட காலேஜ் லுக். ஷால் போட்டாச்சு, ஐடி கார்டு போட்டாச்சு, காலேஜ் கிளம்ப வேண்டியதா. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் லுக்கா இல்ல காலேஜ் லுக்கான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.